மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஊடகவியலாளர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். இந்தியாவையே உழுக்கிற ஒரு சோகமான சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்குது. அகமதாபாத்லேருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குது. கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்டோர் பயணம் பண்ணியிருக்காங்க. அனைவருமே இறந்துட்டதான் இது வரைக்கும் தகவல் இருக்குது. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. குறிப்பாக அந்த போயிங் ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஏர்லைன் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் விமான போக்குவரத்துறை அமைச்சர் பிரபுல் பட்டேல் சொல்லியிருக்காரு. அப்புறம் முன்னாள் விமானிகள் பலருமே தொடர்ச்சியாக யூடியூப்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, முதல்ல இது ஒரு பெரும் துயர சம்பவம். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் ஒரு 50 பேர், ஒரு 7 பேர் போர்ச்சுகல் சிட்டிசன், ஒரு கனடியன் சிட்டிசன், இவங்கெல்லாம் சேர்ந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து லண்டனில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு. டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்தில் அது இன்ஜின் செயலிழந்து அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறதான் முதல்ல வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஏர் இண்டியாவும் அது சம்மந்தமாக தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி கிளம்பிச்சு 1:37க்கு கிளம்புனது 1:42க்குள்ளே எல்லாமே நடந்து 5 நிமிஷம் தான், மேக்ஸிமம் 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் இது அரசாங்க நிறுவனமாக இருந்தது. அது நடத்த முடியாமல் பெரும் நஷ்டத்திலாகி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கப்போ அதில் ஏகப்பட்ட குளறுபடிகளாகி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஏற ஃப்ளைட்டுக்குள்ளே எலி ஓடிச்சு, கதவு தனியாக வந்துருச்சு, ஏசி ஒர்க் பண்ணல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. தனியார் நிறுவனங்களோடு போட்டி போட முடியாமல் ஏர் இண்டியா நிறுவனம் விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் நடத்த முடியாமல் விற்கிறதுக்கு முடிவு பண்ணோம். டாட்டா இதை டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ ரொம்ப கம்மியான நாட்கள் தான், 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். டாட்டா டேக் ஓவர் பண்ணுறோம். டாட்டா ஏர் இண்டியாவை டேக் ஓவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப வயதான ஆட்கள் தான் பைலட்டாக இருக்கிறவங்க, ஏர் ஹோஸ்டஸாக இருக்கட்டும். நிறைய ஜாலியாக கூட சொல்லுவாங்க, பாட்டியமாக நிறைய பேர் ஏர் ஹோஸ்டஸாக இருப்பாங்க ஏர் இண்டியான்ற மாதிரியான கமெண்ட்லாம் வரும். அப்போ இவங்க வாங்கினது பிறகு ஏர் இண்டியா தனியார் ஏர்லைன்ஸ்க்கு ஈக்குவலாக அதை டெவலப் பண்ணாங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது, நிறைய டெவலப் பண்ணாங்க. சுதாரத்துக்கு சொல்ல போனால் போயிங் 707 அப்படிங்கிற ஒரு புது வெர்ஷன் கிட்டத்தட்ட 500 ஃப்ளைட்ஸ் புதுசாக வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே வாங்கியிருக்காங்க. அதை நிறைய டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே ஓடக்கூடிய நிறையா கிட்டத்தட்ட புது ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாச்சு. ஒரு பக்கம் இண்டிகோ நிறைய ஏர்லைன் சர்வீஸ் இருக்கப்போ அவங்களுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுக்கணும், சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இறங்கியிருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏர்லைன் சர்வீஸ்க்கு. அந்த மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்கப்போ தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை ஏர் இண்டியாவுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் யூஸ் பண்ண ஒரு ஏர்கிராஃப்ட்ன்றாங்க. 11 வருஷம் யூஸ் பண்ண ஒரு ஏர்கிராஃப்டை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக போகக்கூடிய இடத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க? கிட்டத்தட்ட 500 ஃப்ளைட்ஸ் புதுசாக வாங்கிருக்கீங்க. அது மாதிரி லாங்காக போகிறதுக்கு அதுக்கு பயன்படுத்தி அதை விட்டுட்டு எதுக்கு இதை கொண்டு போய் பயன்படுத்துறீங்கிறது ஒரு பெரிய கேள்வி. 2வது, எப்பவுமே ஃப்ளைட்டை லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் தான் ரொம்ப ரிஸ்கியான விஷயம்னு சொல்லுவாங்க பைலட்ஸ். அதாவது ரன்வேலேருந்து போய் மேலே டேக் ஆஃப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு ஆட்டோ பைலட் வெளியே வந்துடுவார், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அது மாதிரி லேண்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக லேண்ட் பண்ணாங்க. அந்த கரெக்டான அந்த பாயிண்ட் நிப்பாட்டணும். இந்த 2 தான் முக்கியம். இப்போ இதனால் டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக ஒரு 3 நிமிஷம், அதாவது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜோடைய பிஜி ஹாஸ்டல், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அந்த லஞ்ச் டைமில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. 5 பேர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 55 பேருக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹெவி இன்ஜூரியாக தான்றாங்க. இப்போ அறிவிச்சதில் 50 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. மீதி உள்ளவங்களும் ரொம்ப மிக கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு வர்றது பெரிய காட் கிரேஸ், ஒரு மெடிக்கல் மிராக்கல்ன்றதான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே அகமதாபாத் முழுவதுமே இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே லோக்கல் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இது பார்க்குறாங்க. ஒரு 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு சின்ன பின்னமாக அந்த பாகமாக செதறி கிடக்குது. ஃபயர் ஆயிடுச்சு. அதான் பெரிய சிக்கல். இப்போ ஏதாவது ஒன்றில் முட்டி மோதி நின்னா கூட காயங்களோட தப்பிச்சிருப்பாங்க. இது ஃபயர் ஆயிருக்கு. கீழே ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம எப்பயுமே 8 மணி நேரம் போகிறதுக்கு ஃபியூல் டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நிலைமை என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்ட் ஆகிறப்ப சில நேரங்களில் கியரில் விழுகாது, லேண்டிங் கியர் விழுகாது. அந்த மாதிரி சிக்கல் வரப்போ என்ன பண்ணால் அந்த ஃபியூல் டேங்கில் இருக்கக்கூடிய ஃபியூலை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது வெயிட் இல்லாமல் அப்படி இறங்கிரும். சின்ன சின்ன ஷேக்கிங் பண்ண முடிஞ்சிடும். இது ஃபுல்லாக ஹெவி லோடோடு இருக்கிறது அப்படி இதாகிடுச்சு. இது என்ன கொடுமைனா, இந்த மாதிரியான ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹெவி இது உள்ள பவர் உள்ள பெட்ரோல். அது நீங்கள் நார்மலாக ஃபயர் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு அணைக்க முடியாது, தண்ணி ஊற்றி அணைக்க முடியாது. அதுக்கு ஃபோம் இருக்குது. இப்போ இவங்களே ஃபோம் வச்சு தான் அணைச்சிட்டு இருக்காங்க. அணைச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அது யார் பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஏர் இண்டியா அவங்களுடைய
வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய துயரமான நாள் அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து பிளாக் ஆக்கிட்டாங்க புறாமே. கருப்பு நாளாக ஆக்கி வச்சிருக்காங்க. அது வந்து டீட்டெயிலாக ஃபர்தராக நாங்கள் இது பண்ணுறோம், ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி எடுத்த பிறகு தான் ஒரிஜினலான விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. பலரும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பறவை மோதிருச்சு, இல்லை வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சு. இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது வந்து ஒரு லாங்கில் போகிற ஃப்ளைட் எல்லாருக்குமே, ஃப்ளைட் எல்லாமே 2 இன்ஜின் இருக்கும். லாங்கில் போகிற ஃப்ளைட்டில் கண்டிப்பாக 2 இன்ஜின் இருக்கும். இது எப்படி இவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க? ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இன்னொரு இன்ஜினில் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணியிருக்கலாம், டேக் ஆஃப் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பெரிய குழப்பமாகவே தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த ஃப்ளைட் வந்து லண்டன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து டொமஸ்டிக் போயிருக்கு. அதில் பயணித்த பயணி கூட சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ லாங் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே போகிற ஃப்ளைட்டை எப்படி அஜாக்கிரதையாக அவங்க வந்து போக விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஃப்ளைட்டை. இல்லை, எப்பயுமே இந்த லாங்கில் போகிற பொதுவாகவே இந்த பைலட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பைலட்டாக இருக்கிறாரு, நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு, அவருக்கு போகிறப்ப லைட்டாக ஃபீவராக இருக்குது, ஜலதோஷமாக இருக்குது, அவர் வந்து கோல்டு காஃபில் இருந்தாருன்னா அவரை ஃப்ளை பண்ண விட மாட்டாங்க. இது வந்து ரூல்ஸு. அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ண முடியாது. இது பைலட்டை உள்ள எல்லாரும் செக் பண்ணி அவருடைய பாடி கண்டிஷனை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி லாங்கில் போகிற ஃப்ளைட்டை கண்டிப்பாக 1க்கு 2 முறை செக் பண்ணுவாங்க. இன்ஜின் செக் பண்ணுவாங்க, ஆயில் செக் பண்ணுவாங்க, பிரேக் செக் பண்ணுவாங்க, இந்த லேண்டிங் கியர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த டைமிங்கு, அதெல்லாம் வெதர், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. 1990 பெங்களூர்ல இதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் பெரிய லெவல் நடந்திருக்கு. அதற்கு பிறகு 2016 வந்து நம்ம மலேசியாவில் நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட், 2010 ஒரு முறை நடந்திருக்கு, பெங்களூர்ல நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு 3 இன்சிடென்ட் பெருசாக நடந்திருக்கு. இது சிட்டிக்குள்ளேயே நடந்தது வந்து இதுதான் முதல் முறை. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ரயில் விபத்துகள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ளைட் கிராஷுங்கிறது சமீப காலமாக இல்லை. அது வந்து இது இல்லாமல் ஒரு 50 வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வேறு இறந்துருக்குறாங்க. அது அவங்களுக்கு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. இது எப்படி நடந்திருக்குங்கிறது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. பிளாக் பாக்ஸ் வந்தால் தான் தெரியும் என்ன பிளாக் பாக்ஸ் வந்தால் தான் அது வந்து உள்ள என்ன நடந்திருக்கு கடைசி நேரத்தில் இருக்கு. ஆனால் அந்த கடைசியாக ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அலாட்டு கீழே இருக்க கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதான் பெரிய வருத்தம். ஆக்சுவலாக கைமீறி போனதுக்கு அப்புறம் தான் அந்த மெசேஜை கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம், கைமீறி போன பிறகு பண்ணுவாங்க. இதில் என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஆறுதல்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல கடலுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய கொடுமையாக இருந்திருக்கும். அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே பெரிய கொடுமையாக இருக்கும். இது வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் பெரிய இன்ஜூரியாக இருந்தாலும் சில பேர் காப்பாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல. அது மாதிரி எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தெரியல. குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி வந்து இறந்திருக்கிறதாகவே தகவல் சொல்லியிருக்காங்க. அவரை பொறுத்தவரைக்கும் அரசியலில் கொஞ்ச நாள் ஒதுங்கியே தான் இருந்தார். அதனால அரசியல் ரீதியான சதியாகலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு இயந்திர கோளாறு தான், மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அது ஏன் நமக்கு இன்ஜின் ரிப்பேர்னா இன்னொரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அதை லேண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம். ஆனால் ஃபுல்லான விஷயம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ தான் தெரியும். இதுக்குன்னே இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. அதை தான் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியா வந்து இழுத்து மூடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு இல்லையா? இல்லை, அதுல நம்ம நிறைய சந்தேகங்களாகவும் இருக்கு இல்லையா? ஏர் இந்தியா இந்தியாவினுடைய ஒரு கம்பெனியாக இருந்தது. டாட்டா வாங்கின பிறகு அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும் போது வளர்ந்து வர நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வருது. அப்போ யாரும் தொழில் ரீதியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏர் இந்தியாவை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க தனியார் நிறுவனங்கள். ஏர் இந்தியாங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஏர்லைன்ஸாக அடையாளமாக இருந்தது. அது ஆல்ரெடி லாஸில் போய் அதை விற்று, அதாவது இந்தியாவில் போய் டாடா கம்பெனி மாதிரி ஒருத்தவங்க வாங்கினாங்க. இது வெளிநாட்டு கம்பெனி வாங்கி என்ன பண்ணியிருப்பீங்க? அதெல்லாம் சிக்கல். இப்போ தனியார் நிறுவனத்துக்கு போட்டி போட்டுக்கொண்டு இவங்க கொடுக்குறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. சர்வீஸில் பல குறைபாடுகள் இருக்கு, அதில் மாற்றுக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய வேலை பண்ணுறாங்க, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது பேன் பண்ணணும், லாக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஏர்லைன்ஸ் இருக்காமல் போயிருமே, அது பெரிய ஒரு சிக்கலாயிரும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏர் இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு எதிர் தரப்புகள் எதுவும் முயற்சி பண்ணுறாங்களா சந்தேகமாகவும் இருக்குது. ஆனால் சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஒரு லாங் ட்ராவல் போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு அதுதானே அவங்களோட இதாக இருக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூவில். உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான். அங்கே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் வந்து அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்களா, நாங்கள் சரி பண்ணிட்டோம், திரும்ப நீங்கள் வாங்க, எப்போ வரீங்க, அந்த மாதிரி வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துபாய் போனவர் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வந்து ஏசியே ஒர்க் ஆகல, நாங்கள் வேர்த்து விறுவிறுக்கு தான் போயிருந்தோம். இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் அப்போ போடுறாங்க. ஏசி ஒர்க் ஆகலை, உள்ள எலி போகுதுன்றாங்க. சில பேர் வந்து அந்த டோர் கை கூட வந்துடுது, சீட்டு பிஞ்சு இருக்கு, ஃபோன் வயர் பிஞ்சு இருக்குங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் முன்னாடி இருந்த பிரச்சனைகள். அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர் இந்தியா இப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா பேர் கெட்டு போயிருக்காமல் இருக்கும். இது யாருமே இப்போ விஷயம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ளை பண்ணுறவங்க, ஏர் இந்தியாவை
சூஸ் பண்ண மாட்டாங்க. ரேட் கம்மியா இருந்தாலுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரேரா போறவங்க தான் பண்றாங்க. இனிமேல் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்த பிறகு டோட்டலாவே அதனுடைய ஷேர் மார்க்கெட்டிங் டவுன் ஆயிருச்சு. ஆமா. டவுன் ஆயிருச்சு. டிக்கெட் பூரா கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. போயிங் இதுமே டவுன் ஆயிடுச்சு. எல்லாமே டவுன் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஏர் இந்தியா எப்படி போகுதுங்க? ஏர் இந்தியாவின் நிலைமை கவலைக்கிடம் தான் இனிமேல். போயிங் பார்த்தீங்கன்னா, போயிங் வந்து கட்டுமானம் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண விமானங்களுமே கிட்டத்தட்ட இந்த 2, 3 வருடத்துல அதிகமா விபத்து நடந்திருக்கு. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கதவுலாம் திறந்து அந்த வீடியோலாம் வெளியானது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிங் மேலயுமே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லையா? 737 நினைக்கிறேன். ஒரு வெர்ஷன் வந்து இங்க டோட்டலா இது பண்ணாங்க அவங்க. திருப்பி வாங்குனாங்க. ம். அது ஒரு வெர்ஷன் 737 731 நினைக்கிறேன். அந்த அந்த சர்வீஸ் ஃப்ளைட்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கொடுத்தனால அந்த கம்பெனி அதை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கி ரீகன்ஸ்ட் பண்ணி கொடுக்கறதாக பிளான் இருந்துச்சு. இனி 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 உலக அளவுல அந்த ஒரு போயிங்கிற ஒரு கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் கெட்ட பேர் ஆயிப்போச்சு இப்ப. ரொம்ப நன்றி. இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பயன்படுத்தினீங்க.